இன்னைக்கு ஊருக்கு தான் கிளம்ப போறோம். லக்கேஜ் எல்லாம் பாதியான கொரியர் பண்ணியாச்சு, பாதியான எடுத்து வச்சிருக்கேன். கரெக்டா ஆட்டோவும் வந்துடுச்சு. ஆதிஸ்ரீயும் தூங்கி முழிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஊருக்கு போறோன்னே தெரியாம அவ்வளோ ஜாலியா சிரிச்சுட்டு எடுத்துட்டு வராங்க. எங்க அப்பா அம்மா தங்கச்சிக்கு எல்லாம் ஆதிஸ்ரீ போறதே மனசே இல்ல. ஆதிஸ்ரீயும் அவங்களுக்கு டாட்டா பாய் எல்லாம் சொல்லிக்கிட்டு உமாலாம் வச்சுட்டு அழகா வழி அனுப்புனாங்க. நாங்க அங்க போனதுல இருந்து ஒரு 2-3 நாள்லயே அவங்க ஐயா பாட்டி கிட்ட நல்லாவே ஒட்டிக்கிட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும் நம்ம அம்மா வீடுனா நம்ம எவ்வளவு ஜாலியா இருப்போம்னு. ஜாலியை விட அங்க எனக்கு ரொம்ப வேலை இருக்காது. எல்லா எங்க அம்மாவே செஞ்சிருவாங்க. எனக்கு ஆதிஸ்ரீயை மட்டும் பாத்துக்கிட்டா போதும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இனி டெய்லியும் ஒரு ரொட்டீன்லயே ஒரு லைஃப் போகும். பஸ்ஸும் வந்துச்சு. சாப்பாடுக்கு ஆரியபவன்ல சாப்பாடும் வாங்கி வச்சுட்டோம். நான் வீட்டுல இருந்தே ஆதிஸ்ரீக்கு முட்டை வறுத்து கொண்டு வந்திருந்தேன். அதை தான் ஊட்டிட்டு இருந்தேன். நாங்க ஃபுல்லாவே ஸ்லீப்பர் சீட்டு தான் எடுப்போம். மோஸ்ட்லி அதுக்கு ரீசன் வந்து ஆதிஸ்ரீ தான். இந்த மாதிரி ஜாலியா கடந்து விளையாடிட்டு இருப்பாங்க. நார்மல் சீட்டை விட இது அவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆதிஸ்ரீ நம்ம சொன்னா பாய் சொல்ல மாட்டாங்க. ஆனா போறவங்க வரவங்களுக்கு எல்லாம் பாய் சொல்லிக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு கால் நீட்டி படுத்தா எங்க நான் இருக்குது வர எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏறி உட்காந்தாச்சு. உட்கார மட்டும் இல்லாம பெட்ல இருக்கிறது மாதிரி துள்ளி குதிச்சு கொஞ்ச நேரத்திலே டயர்ட் ஆகி அவங்களே படுத்துட்டாங்க. மார்னிங் திருவண்ணாமலையில இருப்போம்.